கிறிஸ்து இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய இந்த விழாவானது பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட விழா என்றும், அன்னை மரியாளின் தூய்மை சடங்கு விழா என்றும், திருக்குடும்பமும் சிமியோனையும் அன்னாவையும் சந்தித்த ஒரு விழா என்றும், இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலயத்திற்கு முதல் வருகை விழா என்றும், கடைசியாக நம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்ததுதான் மெழுகுதிரி பவனி விழா என்றும் இந்த விழாவானது இன்றைய விழா அழைக்கப்படுகின்றது. இதனுடைய விவிலிய பின்னணி என்ன என்று நாம் பார்ப்போம். இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விழா, இதற்கு என்ன விவிலிய பின்னணி? விடுதலை பயண நூல் 13வது அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: ஆண்டவர் மோசேயை நோக்கி உரைத்தது, தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். அது மட்டுமல்ல, அதே விடுதலை பயண நூல் 13வது அதே அதிகாரம் 12வது திருவசனம் இவ்வாறு இருக்கின்றது: கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு என ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். தலைப்பேரான அனைத்தையும் அது ஆண்டவருக்கு உரியது. காரணம், இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்த இறைவன் பாஸ்கா பெருவிழாவன்று இஸ்ராயல் அல்லாத அனைத்து குடும்பங்களிலும் இருந்த தலைப்பேரான மக்களை எல்லாம் கொன்றுவிட்டு இஸ்ராயல் மக்களுடைய தலைப்பேரான ஒவ்வொருவரையும் காப்பாற்றினார். ஆகவே இஸ்ராயல் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைப்பேரும் இறைவனுக்கு உரிய ஒன்று, இறைவனுடைய மகன். ஆகவே தான் அன்னை மரியாளும் சூசையப்பரும் இந்த கடமையை நிறைவேற்ற தங்களுக்கு பிறந்த தலைப்பேரான மகன் இயேசுவை ஆலயத்திலே அர்ப்பணிக்கின்றார்கள். இதுதான் இன்றைய இந்த விழாவினுடைய விவிலிய பின்னணி. இரண்டாவதாக நான் சொன்னேன், அன்னை மரியாளின் தூய்மை சடங்கு விழா என்றும் இந்த விழா அழைக்கப்படுகின்றது. அதற்கு என்ன விவிலிய பின்னணி? லேவியர் ஆகமம் 12வது அதிகாரம் 1 - 8 வரை உள்ள வசனங்கள் இவ்வாறு இருக்கின்றன. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றால் 7 நாள் விலக்கு நாட்களில் இருப்பது போலவே தீட்டுப்பட்டிருப்பாள். 8ஆம் நாளன்று அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து வரும் 33 நாட்கள் அவள் தன் உதிர தீட்டு நாட்கள் முடியும் வரை தூயதான எந்த பொருளையும் தொடலாகாது, தூய தலத்திற்குள் வரலாகாது. தூய்மை அடையும் காலக்கெடுவிற்கு பின்னர், இறைவார்த்தை 6வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும் புறா குஞ்சு
அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குருவிடம் சந்திப்பு கூடார நுழைவு வாயிலுக்கு கொண்டு வர வேண்டும். அதனை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அவளுக்கு கரை நீக்கம் செய்வாள். அவள் தன் உதிர ஊரல் தீட்டிலிருந்து தூய்மையாவாள். இது இறைவன் மோசேக்கு கொடுத்த கட்டளை. இந்த கட்டளையை நிறைவேற்றத்தான் அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஆலயத்திற்கு வருகின்றார்கள். வசனம் 8 இவ்வாறு சொல்லுகின்றது: ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதி இல்லாதவர்கள் 2 காட்டு புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை எரி பலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் படைத்து அவற்றால் அவருக்கு கரை நீக்கம் செய்வார். அப்பொழுது அவள் தூய்மையாவாள். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 22, 24 வசனங்களிலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிறகு இயேசுவை அவர்கள் மீண்டும் வாங்கி கொண்டார்கள். இறைவன் இயேசுவை ஆலயத்திலே அர்ப்பணித்த பிறகு மீண்டும் அந்த குழந்தையை தாங்கள் வாங்கி கொண்டார்கள். இதற்கும் விபிலிய பின்னணி இருக்கின்றது. எண்ணிக்கையாகமம் 18வது அதிகாரம் 14, 16 இந்த வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது: ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, இஸ்ராயலில் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் ஒவ்வொன்றும் உன்னுடையதாக இருக்கும். மீண்டும் வாங்க வேண்டும் என்றால் மீட்புத் தொகை தூயக செக்கேல் நிறைப்படி 5 வெள்ளிக்காசுகள் என்று விலை குறிப்பாய். அது 12 கிராம் ஆகும். இதை ஈடாக கொடுத்து மீட்டு கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வுகளை செய்வதற்காகத்தான் அன்னை மரியாளும் யோசேப்பும் இறைமகன் இயேசுவை ஆலயத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். முதன்முறையாக இயேசு ஆலயத்திற்கு வருகின்றார். ஆகவேத்தான் அது இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய வருகை, ஆலயத்திற்கு வருகை விழா என்றும் அழைக்கப்படுகின்றது. சரி, இந்த விழாவுக்கான வரலாற்று பின்னணி என்ன? முதலிலே நாம் விவிலிய பின்னணியை பார்த்தோம். வரலாற்று பின்னணி என்ற இந்த விழா தொடக்க திருச்சபையில் ஜெருசலேமிலே கொண்டாடப்பட்டது. எஜேரியா என்ற ஸ்பெயின் நாட்டை சார்ந்த துறவி 400ஆம் ஆண்டு ஜெருசலேம் திருப்பயணமாக அவர் சென்ற பொழுது இந்த இயேசுவை ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழா மிகவும் பக்தியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டதாக தன்னுடைய நாட்குறிப்புகளிலே அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே இது ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது. ஆண்டவரை ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த விழா. அது மட்டுமல்ல, கான்ஸ்டான்டினோபிள் நகரில் ஒரு முறை கொடிய நோய் வேகமாக பரவி மக்களை கொன்று அழித்த பொழுது ஆண்டவரின் அபரிமிதமான அன்பினால் அந்த நோய் முற்றிலுமாக நீங்கியதாம். இதற்கு நன்றி செலுத்தும் முறையாக பேரரசர் 1ஆம் ஜஸ்டின் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இந்த விழாவை அறிமுகப்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அதனைத் தொடர்ந்து வரிசையாக இந்த விழாவானது முக்கியத்துவம் பெற்று ஒவ்வொரு வருடமும் இது கொண்டாடப்படுகின்றது. சரி, இந்த ஆண்டவரை
ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த விழாவில் கற்றுத்தரும் பாடம் என்ன? இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? இந்த விழா நமக்கு கூறுகின்ற செய்தி என்ன? இயேசுவை பின்பற்றி நாமும் நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க, நம்மையே முழுமையாக இறைவனுக்கு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அர்ப்பணம் என்பது ஒருவர் தன்னையே முழுமையாக மற்றொருவருடைய கையில் கொடுக்கின்ற நிகழ்வுதான் அர்ப்பணம். இன்று இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட்டார். ஒரு வரலாற்று உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் 1943 வருடம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அமெரிக்க போர் கப்பல் ஒன்று 902 இராணுவ வீரர்கள், இராணுவ தளவாடங்கள், அந்த 902 படை வீரர்களுக்கு ஆலோசனைகள் வழங்க, ஆன்மீக ஆலோசனைகள் வழங்க அந்த போர்க்கப்பலிலே 4 அருள் பணியாளர்களும் இருந்தார்கள். இந்த போர்க்கப்பல் அமெரிக்காவிலிருந்து கிளம்பி கிரீன்லாந்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இது ரகசியமாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு. ஆனால் ஜெர்மனி நாட்டு போர்க்கப்பல் ஒன்று இதை மோப்பம் பிடித்து விடுகின்றது. இதுபோன்று அமெரிக்க கப்பல், போர்க்கப்பல் கிரீன்லாந்தை நோக்கி, வடதுருவத்தில் இருக்கின்ற கிரீன்லாந்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று. உடனே ஜெர்மனி போர்க்கப்பல் குண்டுமழை பொழிகின்றது அந்த அமெரிக்க கப்பலை நோக்கி. இதன் விளைவு அமெரிக்க போர்க்கப்பல் 2ஆக உடைகின்றது. அப்பொழுது அதில் இருக்கின்ற அந்த 902 படை வீரர்களும் தங்களுடைய பாதுகாப்பு உபகரணமான லைஃப் ஜாக்கெட் அதை போட்டுக்கொண்டு கடலிலே சிறு படகுகள் மூலம் தப்பிக்கின்றார்கள். இதற்கு இந்த 4 அருட்பணியாளர்களும் உதவி செய்கின்றார்கள். ஒவ்வொருவராக காப்பாற்றப்பட்டு சிறு சிறு படகுகளிலே அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். கடைசியாக ஒரு சில பேருக்கு அந்த லைஃப் ஜாக்கெட், அந்த பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த 4 அருட்பணியாளர்களும் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? தாங்கள் அணிந்திருந்த அந்த லைஃப் ஜாக்கெட், அதாவது அந்த பாதுகாப்பு உடையை மற்றவர்களுக்கு கொடுத்து எல்லோரையும் பத்திரமாக சிறு சிறு படகுகளை ஏற்றி காப்பாற்றி விடுகின்றார்கள். கடைசியாக சென்ற ஒருவர் அவர் திரும்பி பார்க்கின்றார் தன்னுடைய அமெரிக்க நாட்டு போர்க்கப்பலை. அப்பொழுது சிறிது சிறிதாக இந்த கப்பல் அந்த உறை பனியில் கடலிலே மூழ்கி கொண்டிருக்கின்றது. இந்த 4 அருட்பணியாளர்களும் எல்லோரும் கைகளை சேர்த்து பிடித்து கொண்டு ஜெபம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். முழுவதுமாக அந்த போர்க்கப்பல் மூழ்கி விடுகின்றது. இந்த 4 பேரும், இந்த 4 அருட்பணியாளர்களும் பிறருக்காக, அந்த 902 படை வீரர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணித்தார்கள், தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். இந்த 4 பேரும் யார் தெரியுமா?
ஒரே திருச்சபையை சார்ந்த அருட்பணியாளர்கள் கிடையாது. 4 பேரும் வேறு வேறு சபையை சார்ந்தவர்கள். நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். முதலாவது அருட்பணியாளருடைய பெயர் ஜார்ஜ் எல் ஃபாக்ஸ். இவர் மெத்தடிஸ்ட் சபையை சார்ந்தவர். இரண்டாவதாக அலெக்சாண்டர் டி கூடி. இவர் ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு ரபி. மூன்றாவது அருட்பணியாளர் கிளார்க் வி போலிங் என்ற ஒருவர். இவர் டச் கிறிஸ்தவர்களுடைய சபையை சார்ந்தவர். கடைசியாக அருட்தந்தை ஜான் பி வாஷிங்டன். இவர் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த குரு. இவர்கள் 4 பேருமே வேறு வேறு சபையை சார்ந்தவர்கள். ஒன்றாக மற்றவர்களுக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தவர்கள். இதைத்தான் இன்றைய விழா நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அடுத்தவர்களுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதைத்தான் இயேசு செய்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 9வது அதிகாரம் 28வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 9வது அதிகாரம் 28 இவ்வாறு வாசிக்கிறோம். கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே ஒரு முறை தம்மையே பலியாக கொடுத்து நம்மை மீட்டார். தன்னையே அர்ப்பணமாக்கினார். அது மட்டுமல்ல, 10வது அதிகாரம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராகப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றும் ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்தில் தன்னையே அர்ப்பணம் செய்கின்றார். நம் ஒவ்வொருவருக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த பீடத்திலே, இந்த திருப்பலியில் அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார். அந்த அர்ப்பணத்திற்கு இதோ இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கின்ற ஆரோக்கிய அன்னையும் பரிந்து பேசுகின்றார். தன்னுடைய மகனையே பலியாக ஒப்பு கொடுக்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில், அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, துறவற வாழ்வாக இருந்தாலும் சரி, நம்மையே பிறருக்கு கொடுக்க முயற்சி செய்வோம். பிறருக்காக, பிறருடைய தேவைகளை உணர்ந்து, பிறர் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை உணர்ந்து, கொஞ்சமாவது 1% நம்மை பிறருக்கு அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். அதற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.